வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் இந்த டாபிக்ல நம்ம நேத்திலிருந்து சேட் சம்பந்தமான கொஷின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நம்ம ஒரு 5 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், கரெக்டா? அதே மாடல்ல உங்களுக்கு ஒரு 5 கொஷின் நான் கொடுத்துருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் தான் இது. 9 + 0 = 0 + 9 = 9. இது எந்த பண்பை நிறைவு செய்கிறது? சாட்டிஸ்ஃபை விச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தோம். அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, அதே மாதிரி கூட்டல் சமணி. இது ஒவ்வொன்றுக்கும் நேற்று நம்ம விளக்கம் சொல்லியிருந்தோம். அதுபடி இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா கூட்டல் சமணி அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. நிறைய பேர் அதுக்கான ஆன்சரை ரொம்ப கரெக்டாக கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். கூட்டல் சமணினா என்ன, இந்த மேலே சொன்ன பண்புகள்லாம் என்னன்றதெல்லாம் நேற்று நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம், சரியா? அதே மாதிரி 307வது கேள்வி, -50 / 5. 5ஆல் வகுத்தீங்கன்னா இது -10 + 5. இப்போ -10 + 5னா இது என்னவாயிடும்? இது -5. இங்கே 15 / 3 அப்படின்னா 5 - 2. 5 - 2னா 3. அப்போ மேலே -5 இன்ட்டு இது ஒரு 3. அப்போ I3 15 மைனஸ் இருக்கிறதால -15 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததா 308வது கேள்வி, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல 6 மடங்கு, அதன் பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இதுக்கு நம்ம 2 விதத்துலையும் ஆன்சர் சொல்லியிருந்தோம், கரெக்டாக? மெத்தடா எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம், கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இப்போ இங்க பாருங்க, இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தை போல 6 மடங்கு. அப்போ உயரம் தெரியாது, நம்ம உயரம் என்னன்னு வச்சுக்கிறோம்னா ஹெச்னே வச்சுக்கிறோம். அடிப்பக்கம் பேஸ் வந்து அது மாதிரி 6 மடங்கு, அப்போ 6h. இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா b × h. இந்த b × hன்றது தான் 384, 384. b-யோட வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? 6h இன்ட்டு ஹெச்சுடைய வேல்யூ h. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் 384. அப்போ 6 ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணோம்னா h², கரெக்டா? = 384. நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? h² இங்கே வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல்ல இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னா வகுத்தல் 384/6. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 1 6 6 36, மீதி 2 4 24. அப்போ h²க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 64. h² 64னா ஹெச்சுக்கு என்ன கிடைக்கும்? 8. ஏன்னா 8² பண்ணா 64. ஹைட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 8. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதோட உயரம் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உயரம் 8 சென்டிமீட்டர். சப்போஸ் அடிப்பக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம பேஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். பேஸுக்கு வந்த ஆன்சரை 6ஆல பெருக்கிருக்கணும், ஏன்னா 6 மடங்கு அப்படிங்கிறதால. இங்க அவங்க வெறுமனே ஹைட் மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்றதால ஸோ ஹைட் என்ன வந்துடும் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். உங்களுடைய ஆன்சர் இதுக்கானது ஆப்ஷன் 3, 8 சென்டிமீட்டர்னு இருந்தா வெரி குட், அது உங்களுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 309. இதில் பாருங்க, 5x + 4y - 5z + 5x - 4y + 2z -7x + 3y - 2z. நேற்று இதை சொல்லும்போது என்ன சொன்னோம்? எக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்க சொன்னோம், கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்க, இது 5x. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 5x. அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா இது என்னவாயிடும்? -7xன்னு ஆகிடும். அப்போது இது ஒரு 5 + 5 என்னவாயிடும்? 10. 10 - 7 3xன்னு வந்துடும். ஸோ எக்ஸுக்கு 3x. ஒய் பாருங்க, இங்கே 4y. அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்தோன்னா -4y. அடுத்து இங்கே +3yன்னு இருக்குது, ஆனால் வெளில மைனஸ் இருக்கிறதா அந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப இது என்னவாயிடும்? -3yன்னு ஆகிடும். அப்போ +4y -4y கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய்க்கு -3y. அடுத்து z பாருங்க, இங்கே -5z, இதில் +2z. அடுத்ததான் இங்கே -2z தான், ஆனால் இங்கே வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால இந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப இது என்னவாயிடும்? இதுவும் +2zன்னு ஆகிடும். அப்போ 2 + 2 4. இது -5. அப்போ -5 + 4 அப்படின்னா என்ன கிடைச்சிடும்? -1. ஸோ -z. ஸோ 3x - 3y - zங்கிறது ஆன்சர். 3x - 3y - z. ஆப்ஷன் பி தான், அதாவது 2வது ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? அந்த லைக் டேர்ம்ஸ் நேற்று இதை பற்றி சொல்லியிருந்தோம், நிறைய இந்த லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி ஒன்றா மேட்ச் பண்ணுறதுன்னு. அதே மாடல் தான் அப்படிங்கிறதால இங்கே நம்ம ஆன்சரை கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டோம், சரியா? அடுத்ததா 310வது கேள்வி, 10 + x ⁴ = 1296 எனில் x = நேற்று இதுக்கு நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் எந்த டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2 டேபிள். அப்போ பாருங்க, 6 2 12, 4 2 8, மீதி 1, 8 2 16. மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 3 2 6, 2 2 4, 4 2 8. அகைன் 2 டேபிள், 1 2 2, மீதி 1, 6 2 12, 2 2 4. இப்போ மறுபடியும் 2 டேபிள், 8 2 16, 1 2 2. இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 3ஆம் வாய்ப்பாடு.
ஈர் 3 6, மீதி 2, 7 3 21. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 9 3 27, 3 3 9, 3 1. கரெக்டா? ஸோ எத்தனை முறை 2 வந்திருக்கு? 4 முறை 2, 4 முறை 3. இங்கேயும் பவரில் பாருங்க என்ன தான் கொடுத்துருக்காங்க? 4. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 × 3. ஏன்னா 4 2க்கு பதில் ஒரு 2, 4 3க்கு பதில் ஒரு 3, ஈர் 3 6. அப்போ இந்த 1296ங்கிறத நம்ம என்ன எழுதலாம்னா 6 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டா? 2 3s are 6, 6 பவர் 4. நேற்றே சொன்னோம்ல பவரில் இருக்கிற 4 4 கேன்சல் ஆகிடும் சேமாக இருந்தா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த பக்கம் 10 + x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 6. நமக்கு தேவை எக்ஸு. அப்போ 6 + 10 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -10. அப்போ 6ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 4. பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால -4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி -4. ஓகேவா? இதோட நேற்று இப்போ நம்ம உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்த 5 கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. இதோட 310 கேள்வி முடியுது. சரி, ஓகே, வாங்க 32வது நாளுக்கான கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று எப்படி நான் உங்களுக்கு 5 கேள்விகள் நடத்திட்டு 5 கேள்வி ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேனோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் 311லேருந்து 315 வரைக்கும் நான் உங்களுக்கு 5 கொஷின் டீச் பண்ணுறேன். அதே மாடலில் 316லேருந்து 320 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன இந்த 5 கொஷின் பார்க்குறோனோ அதே மாடலில் உங்களுக்கு 5 கொஷின் கொடுக்குறேன். சரிங்களாம்மா? ஓகே, 311 பாருங்கள். 15 × 16 × 17 ஹோல் பவர் 0வின் மதிப்பு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 7th படிச்சிருக்கோம். 8th ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்கள் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. a பவர் 0. a பவர் 0 உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதாவது எந்த நம்பரோட பவரில் 0 இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 1 சொல்லிடலாம். இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்குன்றது ஒரு விஷயமே கிடையாது. எதாவது இருந்துட்டு போகுது. எது இருந்தாலும் ஹோல் பவரில் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். இங்கே அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள 15 16 17 இது எது இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் உட்காந்து மல்டிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பவரில் என்ன இருக்குது? 0. ஸோ பவரில் 0 இருக்கிறதால இதோட ஆன்சர் 1. அவ்வளோதான். நீங்கள் வேற எதை பற்றியுமே கேர் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 1. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க 1. ஏன் 0 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு பவரில் 0ன்னு பார்த்த உடனே 0ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக 0 வராது. ஆன்சர் என்ன அப்படின்னா 1 தான். ஹோல் பவரில் 0 இருக்குன்னா ஜெனரலான ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? a பவர் 0 = 1ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் e பவர் 0 இல்லை p பவர் 0க்கு என்ன வேல்யூ, இப்படிலாம் எதை கேட்டாலுமே ஆன்சர் என்னன்னா 1 தான். சரி, நான் சப்போஸ் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 பவர் 0 + 6 பவர் 0 + 5 பவர் 0. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 7 பவர் 0க்கு 1, 6 பவர் 0க்கு 1, 5 பவர் 0க்கு 1. அப்போ 1 + 1 + 1 = 3ன்னு கிடைக்கும். ஏன்னா நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக 0, இதுக்கு தனியாக, ஏன்னா பவரில் தனித்தனியாக 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த மாதிரியும் சில நேரங்களில் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதே மாடலில் தான் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பின்னாடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்ததான் பாருங்கள். கேள்வி எண் 312. த யூனிட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் த நம்பர் 10 பவர் 22, 10 பவர் 23 + 10 பவர் 24 இஸ். அதாவது 10 பவர் 22 இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. 0ன்னு இருக்குது. 0உடைய பவரில் என்ன இருந்தாலும் இங்கே இவங்க கேட்டிருக்கிறது யூனிட் பிளேஸ் 1ஆம் இலக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு 1ஆம் இலக்கத்தை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கே பாருங்கள் 0ன்னு முடியுதுன்னா 0ன்னு முடிகிற நம்பரோட பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் யூனிட் பிளேஸில் என்ன தான் வரும்னா 0 தான் வரும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் என்ன வரும்? 100. யூனிட் பிளேஸ்ன்றது இந்த 1ஆம் இலக்கம். இங்கே என்ன தான் வந்திருக்கு? 0 தான். சரி, 10 கியூப். 10 கியூப் என்ன? 1000. யூனிட் பிளேஸ் இங்கே 1ஆம் இலக்கத்தில் என்ன வந்திருக்கு? 0. ஸோ பவரில் என்ன இருந்தாலும் இங்கே பேஸில் 0ன்னு முடியுது அப்படின்னா 1ஆம் இலக்கம் கண்டிப்பாக 0 தான் முடியும். ஸோ இதுக்கு 0 ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் அதே தான் 10 தான். பவரில் என்ன இருந்தாலும் அதுவும் 0 தான். இங்கேயும் 10 தான். பவரில் என்ன இருந்தாலும் அதுக்கும் 0 தான். ஸோ 0 + 0 + 0 என்ன கிடைக்கும்? 0. அப்போ ஆன்சர் 0. புரியுதுங்களா? யூனிட் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0ன்னு இருக்கிறதால எல்லாமே 0 வந்துருச்சு. இதுவே 4 வந்தா 3 வந்தா 2 வந்தாலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். நான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 313. இதில் பாருங்கள். 4x² - 5xy + 2y² + 8xy - y² + xy is a என்பது ஒரு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல், ஓருறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மோனோமியல் ஓருறுப்புக்கோவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு 3x² இப்படின்னு ஒரே ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னா
அது ஓருறுப்புக்கோவை. பைனாமியல் அப்படின்னா 2 உறுப்பு இருக்கும். உதாரணத்துக்கு 4x² மைனஸ் y²னா இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. 2 உறுப்பு இருக்கும். அதுதான் ஈருறுப்புக்கோவை பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைனாமியல் அப்படின்னா என்னன்னா 3 உறுப்பு இருக்கும். 4x² + y² + 3z². அப்படின்னா 1 2 3 உறுப்பு இருக்கிறதால இதை மூவுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல்னா என்ன அப்படின்னா மோர் தென் 3 டேர்ம்ஸ், 3 உறுப்புகளை விட அதிகமாக இருக்கு. 3x² மைனஸ் y² + 5z + 6y இப்படி இருக்குன்னா 1 2 3 4 இருக்கு. 3 விட அதிகமாக இருக்கிறதால நம்ம பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இப்ப இவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த அடிப்படையில எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, சார் தான் நமக்கு 1 இருந்தா ஒரு உறுப்பு, 2 இருந்தா 3 உறுப்புலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 3க்கு மேல இருந்தாலே பல்லுறுப்புக்கோவைன்னு சொன்னாரு. அப்ப நம்ம பல்லுறுப்புக்கோவைன்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா அது இங்க தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்னா சேர்த்தணும். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா இப்போ இங்க பாருங்களேன், இங்க x² இருக்கு. வேற எங்கேயாவது x² இருக்கா? எங்கேயும் இல்லை. அப்போ இந்த 4x² மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்ததா இங்க மைனஸ் 5xyன்னு இருக்கு. இதே மாதிரி xy வேற எங்கேயாவது இருக்கா? இதோ இருக்கு பாருங்க, இங்கேயும் xy இருக்கு, இங்கேயும் xy இருக்கு. அப்போ இது மைனஸ் 5xy, இங்க இது பிளஸ் 8xy. அடுத்ததா வேற எங்க xy? இதோ இது பிளஸ் xy. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 ஒரே சிம்பிளா இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும், வேரிய சிம்பிளா இருக்கிறத மைனஸ் பண்ணணும். 8 + 1 9xyன்னு வந்துடும். இது ஒரு மைனஸ் 5xy. அப்போ 9ல் 5, ஏன்னா சிம்பிள் இது பிளஸ் இது மைனஸ். அப்போனா 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, பெரிய நம்பருக்குரிய பிளஸ் அப்படிங்கிறதால இது ஒரு பிளஸ் 4xyன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ xy முடிஞ்சிச்சு. y² பாருங்க, இது ஒரு 2y², இங்க ஒரு மைனஸ் y². அப்போ 2y²ல ஒரு y² போயிடுச்சுன்னா 1y². கரெக்டா? ஏன்னா 2க்கு முன்னாடி பிளஸ் இருக்கிறதால கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ். அப்போ பிளஸ் y². எல்லாமே முடிஞ்சிச்சான்னு பாருங்க. இப்போ இவ்வளோ டேர்ம் இருந்ததை தான் நம்ம எத்தனையா மாற்றி வச்சிருக்கோம்? 1 2 3ன்னு மாற்றி வச்சிருக்கோம். ஸோ மொத்தமே இது என்ன உறுப்புக்கோவை தான் அப்படின்னா இது ஒரு மூவுறுப்புக்கோவை தான். நம்ம நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லக்கூடாது. இப்போ 3 உறுப்பு தான் இருக்குன்றதால இது ஒரு ட்ரைனாமியல் மூவுறுப்புக்கோவை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை இவ்வளோ பெருசு போட்டு தான் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா இல்லை. இதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழியும் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு ரூபா, இருபா, பல்லுறுப்பான்னு கேட்குறாங்க, மூவுறுப்பான்னு கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த டேர்ம்ஸை மட்டும். இப்போ இந்த டேர்ம்ஸை மட்டும் பாருங்க. x² டேர்ம் இதோ இருக்கு. கரெக்டா? அப்போ x² டேர்ம் இருக்கு. அடுத்ததா xy xy xy. அப்போ xy டேர்ம் இருக்கு. எத்தனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அது 0 ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கண்டிப்பா. xy டேர்ம் இருக்கு. அடுத்ததா y², தோ ஒரு y², தோ ஒரு y². அப்போ y² டேர்ம் இருக்கு, x² டேர்ம் இருக்கு, xy டேர்ம் இருக்கு, y² டேர்ம் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு. அதனால இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மூவுறுப்புக்கோவைன்னு சொல்லலாம். இது ஒரு வழி. சரிங்களா? ஆனால் சில நேரம் நமக்கு xy டேர்ம் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு அதை நம்ம ஆட் பண்ணும்போது இல்லை சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிருங்க. ஆடோ சப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து அதை பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க எத்தனை உறுப்புக்கோவைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களாமா? அடுத்ததா பாருங்க, கேள்வி எண் 314. 100 பவர் 100ல் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை, 100 பவர் 10, 100 பவர் 10ல் எத்தனை 0 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இங்க பேஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பேஸ் என்ன இருக்கு? 100. அதுல எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0. அந்த நம்பர் இன்ட்டு பவர்ல இருக்கிற நம்பர். அவ்வளவுதான். பவர்ல இருக்கிற எத்தனை 0 இருக்குன்னு பார்க்க கூடாது. பவர்ல இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கணும். பவர்ல என்ன இருக்கு? 10 இன்ட்டு இங்க பேஸ்ல இருக்கிறதுல எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். பேஸ்ல 2 0 இருக்கு இல்லையா? அதனால 2. அப்ப 10 2 பெருக்கணும்னா 5 2 20. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுல மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னா 20 ஜீரோஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 20. ஆப்ஷன் எங்க கொடுத்துருக்காங்க? இங்க 2 3 10 20 இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 4th ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பவர் 10 இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இருக்குன்னா 1000த்துல மொத்தம் எத்தனை 0 இருக்கு அப்படின்னா 3 0 இருக்கு. கரெக்டா? கீழே பேஸ்ல இருக்கிறதுல 3 0. அப்ப 3 பவர்ல இருக்கிற நம்பர் 10. கரெக்டா? அப்ப பவர்ல இருக்கிற நம்பர் 10 அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 3 10
30. இங்கே பவரில் 10 வச்சு தான் நம்ம கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது. ஸோ மொத்தத்தில் எத்தனை ஜீரோ இருக்கும்னா 30 ஜீரோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா கேள்வி எண் 315. 5m plus 15 is less than or equal to 20 இன் தீர்வு. 5m plus 15 இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக ஈக்குவல்ட்டில் இருக்கிற மாதிரி பண்ணுறது தான். 5m plus 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது 20, கரெக்டா? இந்த ப்ளஸ் 15 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் 15. 20ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 5. அப்போ இந்த 15 இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ 5m நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு தேவை m. இந்த 5க்கும் mக்கும் நடுவில் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த பக்கம் பாருங்கள் ஏற்கனவே 5, இந்த பெருக்கல் இருக்கிற 5 இங்கே வந்தால் வகுத்தல் 5, 5 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1. அப்போ ஆன்சர் m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த சிம்பிளை பற்றி கவலையே படாதீங்க, அது நமக்கு ரொம்ப பேசிக்கானது தான். அந்த சிம்பிள் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரலாம். ஸோ ஆன்சர் மைனஸில் வரும்போது மட்டும்தான் பிரச்சனை. நான் அந்த மாதிரி சம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. நீங்கள் வழக்கமாக இந்த தனியாக இருக்கிற நம்பர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பெருக்கல் இருக்கிற நம்பர் அந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வருவோம் இல்லையா? அதே ப்ராசஸில் செய்யறது தான். சரிங்களாமா? ஸோ 32வது நாளுக்கான 5 கேள்விகளை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாடலில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 கேள்வி தரேன். நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? 306வது கேள்வி, 316, இது 6 இல்லை, 316வது கேள்வி. த வேல்யூ ஆஃப் 35 × 36 × 37 ஹோல் பவர் 0 ப்ளஸ் 38 × 39 × 40 ஹோல் பவர் 0 இன் மதிப்பு. சரிங்களா? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாடலில் வரக்கூடிய கேள்வி தான். இதுக்கு கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சரியான விடை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததா 317. சரிங்களா? இது 307 இல்லை, 317. நேற்று கொடுத்த அதே நம்பரில் அப்படியே கொடுத்துட்டேன். 317. த யூனிட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் த நம்பர் 10 பவர் 30, 100 பவர் 40 + 1000 பவர் 50 என்ற கோவையின் 1ஆம் இலக்கம் யூனிட் பிளேஸ். இதுவும் நாம இன்னைக்கு பார்த்த செகண்ட் கொஸ்டின் மாடல் தான். அதே மாடலில் தான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்ததா இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. 0, 1, 2, 3. அதுக்கு என்ன வரும்ன்றதை ஆன்சர் பண்ணுங்க. அடுத்ததா 308. 318. 9x² + 4xy - 3y² - 2xy - 8x² + 2y² - 2xy என்பது ஒரு ஓருறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவை, மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல். இதில் எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்ததா கேள்வி எண் 319. 1000 பவர் 100 இதில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் 1000 பவர் 100. நம்ம இந்த மாடலில் ஏற்கனவே கொஸ்டின் சொன்னோம். கரெக்டா? அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன 315வது கேள்வி மாடலில் 320வது கேள்வி. இது 320. 7m + 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இன் தீர்வு. இஃப் 7m + 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70, தென் த வேல்யூ ஆஃப் m இஸ் 4 ஆப்ஷன். m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 63, m கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 9, m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9, m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான சரியான விடைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.